யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்பு அதற்கு முன்னரே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் பிறப்பாகிய யாவரும் எழுபட்டே. யோசேப்பும் அவருடைய சகோதரர் யாரும் அந்த தலைமுறையால் மரணமடைந்தார்கள். முஸ்லிமும் பழியும் ஏராளமாய் பெருகும் அரசுகிறார்கள். தேசம் அவர்களால் விளைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஷ்டிரம் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் கண்களை நோக்கி சித்தமாக்கிய ஜனங்கள் நம்பி ஏராளமானவர்கள் பலத்தவர்களால் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத வரைக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் தன்னுடைய பதிவேறுடைய துணி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு குழப்பத்து போகாத வரைக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். மக்களுடைய அவர்களை சுமை சுமக்கிற வேலை நாமும் ஒதுக்கிட்டு அவர்களுடன் விசாரணை பார்க்க இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் பாதுகாப்பாக இப்போ ராமசேஸ் என்னும் கண்டகத்தாவை கட்டடங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்களோ அவ்வளவாய் அவர்கள் கல்வி பெற்றினார்கள். ஆகையால் அவர்கள் என்றார்கள். எகிப்திய திரும்பியால் வேலை வாங்கினார்கள். சாமும் செல்வருமாகிய இவைகளை செவி வேலைனாலும் வயது செல்லும் சகலத்த வேலைனாலும் அவர்களுக்கு அவர்களை தீமையும் வசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்து எனக்கு எல்லா வேலைகளும் அவர்களை பொறுமையாய் நடத்தினார்கள். அதிகமன்றி எகிப்தின் ராஜா என்னும் வேலைய வெவ்வேறு மருத்துவர்களோடு பேசி இந்த எதிரையை செய்வதற்கு மருத்துவம் செய்கிறது. அவர்கள் மனைவியை பார்த்து ஆண் பிள்ளையானால் ஒன்று போடுவர், பெண் பிள்ளையானால் ஒருவர் மருத்துவர்களோ தேவனுக்கு பயன்படுத்தினால் எகிப்தின் ராஜா கட்டையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோரை காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவர்களை அறிவித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோரை காப்பாற்றுவதற்காக என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவர்கள் பார்வனை நோக்கி எதிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலனுள்ளவர்கள், மருத்துவர்களை அவர்களுக்கு போதும் முன்னமே அவர்கள் கொடுத்தாகும் என்றார்கள். இதன் தேவன் மருத்துவர்களுக்கு மன்னித்துள்ளார். ஜனங்கள் பெருகி ஊதியும் படுத்தினார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் கிடைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடி வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் பரவினார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசிரியர் தருவாராக. வேத வாக்கியங்கள் அனைத்தும் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றன. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழ்ந்தபோது ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன நூல்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே முழு வேதாகமும் புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு முழுவதும், அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலில் இருக்கக்கூடிய அனைத்து வேத வசனங்களும் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆகவே யாத்திராகம புஸ்தகம் கூட கிறிஸ்துவை பல்வேறு நிலைகளிலே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொல்லி அறிமுகமாக சில காரியங்களை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாக ஒரு இனமாக உருவெடுத்தார்கள் என்கிற வரலாற்றை குறித்து இந்த 2வது நூல் நமக்கு பேசுகிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டெழுந்தார்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே கர்த்தர் எவ்விதமாக அவர்களை மீட்டார் என்கிற அந்த மீட்பின் வரலாறை குறித்து இந்த யாத்திராகம புஸ்தகம் நமக்கு பேசுகிறது. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் ஆன்மீக விடுதலையை குறித்து இந்த யாத்திராகம புஸ்தகம் நமக்கு பேசுகிறது. இந்த முதல் 5 நூல்களும் சட்ட நூல்கள், ஆகமங்கள் என்று சொல்லி இலக்கிய வகைகளிலே அது வகைப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் இந்த யாத்திராகம புஸ்தகத்துல வெறும் சட்டங்கள் மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை குறித்து கூட நம்ம இங்கே பார்க்கிறோம். முதல் பாதியிலே அந்த மக்கள் எவ்விதமாக விடுதலை அடைந்து பயணப்பட்டு அங்கே வனாந்தரத்திலே கடந்து வந்தார்கள். சீனாய் மலையிலே அங்கே ஆண்டவர் எவ்விதமாக மோசே மூலமாக அவர்களுக்கு சட்டதிட்டங்களை கொடுத்தார், ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே நியமங்களை குறித்து என்ன பேசினார் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் இந்த யாத்திராகம புஸ்தகம் நமக்கு பேசுகிறது.
வேதாகமத்தின் முதல் நூலாகிய ஆதியாகமம் அங்கே அநேக தனி மனிதர்களை குறித்து நமக்கு பேசுகிறது. ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து அது பேசுகிறது. ஆனால் இந்த யாத்திராகம புஸ்தகம் ஒரு தேசத்தை குறித்து, ஒரு இன மக்களை குறித்து அது நமக்கு பேசுகிறது. ஆதியாகம புஸ்தகத்துல கடவுளுடைய தெரிந்தெடுப்பை குறித்தும் கடவுளுடைய ஏகாதிபத்திய கிருபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். நோவா சம்பவத்திலையும் சரி, ஆபிரகாம் சம்பவத்திலையும் சரி, கடவுள் எவ்விதமாக தன்னுடைய ஏகாதிபத்திய கிருபையின் அடிப்படையிலே அங்கே மனிதனை தெரிவு செய்கிறார் என்று சொல்லி அங்கே கடவுளுடைய தெரிந்தெடுப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த யாத்ரா புஸ்தகத்திலே கடவுளுடைய மீட்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய விடுதலை, கடவுள் அளிக்கக்கூடிய விடுதலையை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல அங்கே யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விற்கப்படுகிற அந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிமையாய் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு எவ்விதமாக எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டான். அவன் அவ்விதமாக உயர்த்தப்பட்ட பிற்பாடு எவ்விதமாக அவனுடைய குடும்பம் முழுவதும், யோசேப்போடு உடன் பிறந்த மக்கள், யோசேப்புடைய தகப்பன் அனைவருமாக அங்கே எகிப்து தேசத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு இருந்த காலத்துல அங்கே இஸ்ரவேல் மக்கள் விருந்தினர்களாக, நண்பர்களாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் கடவுளின் மக்களாக சந்தோஷமாக அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள். எகிப்திய மக்களுக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எகிப்திய மன்னன் பார்வோன் அங்கே செழிப்பான பகுதியை அந்த மக்களுக்கு கொடுக்கிறான். கோசே நாடு என்று சொல்லி அங்கே வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல மிக செழிப்பான அந்த பகுதியிலே அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு சந்தோஷமாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு மட்டும் 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை கண்டான் என்று சொல்லி அங்கே ஆதியாகம புஸ்தகம் நிறைவு பெறுகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சில தலைமுறைகள் அங்கே சந்தோஷமாக வாழ்க்கை நகர்ந்து செல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகத்துல. ஆனால் யாத்திராகம புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது அந்த மக்கள் அடிமைப்பட்ட வரலாற்றோடு அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. இந்த யாத்திரா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலுடைய, அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், அதுல யோசேப்பு பேரை மட்டும் விடுவித்து 11 பேர்களோடு இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர். வேதாகமத்துல, எபிரேய வேதாகமத்துல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நூலும் அந்த வேதாகமத்தின் முதல் வாக்கியத்துல தான் அதனுடைய தலைப்பு போடப்பட்டிருக்கும். ஆகவே இந்த 11 பேரை போடப்பட்டுதான் அந்த எபிரேய வேதாகமத்துல 2வது நூல் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய வேதாகமத்துல பார்க்கும்போது அதற்கு யாத்திராகமம் என்று சொல்லி தலைப்பு போடப்பட்டிருக்கு. புதிய மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை பயணம் என்கிற தலைப்பு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரா? 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். ஆகவே இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் மூலமாக உருவாகிய அந்த சந்ததி, அதனுடைய அறிமுகமாக இந்த ஆரம்ப வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த எகிப்திலே போய் இருந்த மக்கள் எத்தனை பேரா? யாக்கோபுடைய கற்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர் என்கிற குறிப்பை நம்ம இங்க பார்க்கிறோம். சில மொழிபெயர்ப்புகள் 75 பேர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் அங்கே பழைய ஏற்பாட்டு வரலாற்றை எல்லாம் எடுத்து பேசும்போது அவன் 75 பேர் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். ஆக 70 பேரா 75 பேரா என்று சொல்லி சர்ச்சை இருக்கிறது. ஆனால் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த சிறு மக்கள் அவர்கள் மிகப்பெரிய இனமாக அங்கே உருவெடுத்தார்கள். அந்த மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியேறி புறப்பட்டு சென்று விடுதலை பயணம் மேற்கொண்டார்கள். அந்த வரலாற்றை பற்றி தான் யாத்ரா புஸ்தகம் நமக்கு பேசுகிறது. ஆங்கிலத்துல எக்ஸோடஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எக்ஸோடஸ் என்று சொன்னால் வெளியேறுதல் என்று சொல்லி அர்த்தம், புறப்பட்டு செல்லுதல் என்று சொல்லி அர்த்தம். இத்தனை மக்களையும் அங்கே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான செயலினாலே அங்கே மீட்டெடுக்கிற வரலாற்றை நம்ம இங்கே பார்க்கிறோம். அங்கே முதல் தலைமுறையில பார்க்கிறோம் ஒரு 70 பேர் 75 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான மக்களாக அவர்கள் உருவெடுத்தார்கள்.
அந்த மக்களுடைய அந்த பெருக்கத்தை குறித்து, மக்களுடைய வளர்ச்சியை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. மிக ஏராளமான மக்களாக, மிக பலத்த மக்களாக அந்த எகிப்து தேசத்துல இப்போது இஸ்ரவேல் மக்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இப்போது ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும். 8ஆம் வசனத்துல, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன்னுடைய ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஒரு புதிய மன்னன், பார்வோன் என்று சொல்லும் போது அது மன்னர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு எகிப்திய பட்டப்பெயர். பார்வோன் சொன்னாலும் மன்னன் என்று சொல்லிதான் அர்த்தம். ஆக யோசேப்பு காலத்துல இருந்த அந்த மன்னன் இப்போது இல்லை. பல தலைமுறைகள் கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5 நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டாங்க. 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமையா இருந்தால் என்கிற குறிப்பை நம்ம பிற்பகுதியில நம்ம பார்க்கிறோம், யாத்ரா 12ஆம் அதிகாரத்துல. ஆக இப்போது அநேக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே காணப்படுகிறார்கள். இந்த மக்களை குறித்து இந்த புதிய மன்னன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். இந்த மக்கள் நம்மை விட, இந்த எகிப்திய மக்களை விட அவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரு யுத்தம் வந்தால் இந்த மக்கள் எதிரிகளோடு சேர்ந்து நம்மை அவர்கள் மேற்கொண்டு விடக்கூடாது. ஆகவே இவர்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்து அந்த மக்களை அடக்கி ஆள அவன் நினைத்தான். ஆகவே அந்த மக்கள் அனைவரையும் அவன் அடிமைகளாக்கினான். அந்த மக்கள் அனைவருக்கும் அவன் கடினமான வேலைகளை கொடுத்தான். அந்த மக்களை கொண்டு 2 பண்டக சாலை பட்டணங்களை அவன் கட்ட தீர்மானம் பண்ணினான். அதெல்லாம் நம்ம வசனம் 10, 11 பார்க்கிறோம். அங்கே உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய, தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய பண்டசாலை பட்டணங்களை அவன் கட்ட நினைத்தான். ஆகவே அதற்கு இந்த இஸ்ரவேல் மக்களை அவன் பயன்படுத்தி கொண்டான். இவ்விதமாக செய்வதன் மூலமாக அந்த மக்களுடைய வளர்ச்சியை அவன் தடுக்க நினைத்தான். அதுதான் அவனுடைய திட்டம், அந்த மக்களை குறித்ததான ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறல. லட்சக்கணக்கான மக்கள் இப்போது அடிமைகளாக எகிப்து தேசத்திலே காணப்படுகிறார்கள். மிக செழிப்பான எகிப்து தேசத்தின் மிக செழிப்பான தேசத்திலே வாழ்ந்த மக்கள், கோசேன் நாடு என்று சொல்லி பார்க்கிறோம். 47 ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துல வசனம் 1ல இருந்து அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவ்வளவு செழிப்பாக வாழ்ந்த மக்கள், சந்தோஷமாக வாழ்ந்த மக்கள் இப்போது சில தலைமுறை கடந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முறை அங்கே மாறுகிறது. அங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். எகிப்து தேசத்திலே அவர்கள் அந்த மன்னனுடைய சட்டத்தின் நிமித்தமாக அங்கே மிக கடினமான வேலைகளை செய்ய அவர்கள் பணிக்கப்படுகிறார்கள். 11ஆம் பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் சுமை சுமக்குகிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார். மன்னனுக்காக அந்த 2 பெரிய பட்டணங்களை கட்டக்கூடிய வேலைகளை இப்ப இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் செய்கிறார். இதன் மூலமாக அந்த மக்களை அவன் அடக்கலாம், ஒடுக்கலாம், அவனுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் என்று சொல்லி அவன் யோசித்தான். ஆகவே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு மக்களை குறித்து இந்த யாத்ரா புஸ்தகம் நமக்கு அறிமுகத்திலே பேசுகிறது. அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்று சொல்லி அந்த மீட்பரின் தேவையை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களாக கிளர்ச்சி செய்து அவர்கள் மீள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலையில இங்கே மக்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்கிற அந்த மீட்பரின் தேவையை நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்து மக்களுக்கு கூட ஒரு படமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்து மக்கள் அனைவரும் பல்வேறு நிலைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம நாட்டே நம்ம எடுத்துக்குவோம், பல்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு சிக்கி தவிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலேயரின் அடிமைத்தனம் கூட மேலானது என்று சொல்லி யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு காரியங்கள் போயிட்டு இருக்கு. வெள்ளக்காரன் அடிமையா இருந்தப்ப கூட
இப்படி இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை குறித்து, அவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை குறித்து, அநியாயங்களை குறித்து இன்றைக்கு சாதாரண மக்களும் பேசக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆகவே மிக மோசமான நிலையிலே இன்றைக்கு நம்முடைய தேசம் சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்குள்ளாக நம்முடைய மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்வோன் எவ்விதமாக மக்களை அடக்கி ஆள முற்பட்டானோ அதுபோல இன்றைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள முற்படுகிறார்கள். RSS பட்டறையிலே உருவான ஒரு நபர் எவ்விதமாக தேசத்து மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும், எவ்விதமாக தேசத்து மக்களுக்கு நன்மையான திட்டங்களை கொண்டு வர முடியும். இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் RSS இயக்கத்திலிருந்து வந்தவர். அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி கூட RSSல இருந்து வந்த ஒரு நபர். ஆகவே அவருடைய முழுமையான திட்டம் அங்கே மக்களுக்கு நன்மை செய்வதல்ல. அவருடைய முழுமையான திட்டம் அகண்ட பாரத தேசம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்பயுமே அங்கே ஆளக்கூடிய மக்களுக்கு அங்கே நாடு பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை காணப்படும். தங்களுடைய நாட்டின் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்கிற அந்த வெறி அங்கே காணப்படும். இந்த புதிய மன்னன் அவன் கூட அப்படிப்பட்ட ஒரு மன்னனாக இருக்கக்கூடும். எகிப்திலே வந்து அப்போது எகிப்திலே ஆட்சி செய்த அந்த மன்னன் பல்வேறு நிலப்பகுதியிலே ஆட்சி செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக அனைத்து மக்களையும் கொண்டு வர முயற்சித்த ஒரு மன்னனாக அவன் காணப்பட்டான். பல வரலாற்று நூல்கள் கூட அந்த மன்னனை குறித்து பேசுகிறது. தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். மக்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள். அங்கே இந்த மக்களை அடக்கி ஆள முற்படுகிற, மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய நினைக்காத சில நபர்கள் கையில தான் இன்னைக்கு அதிகாரங்கள் காணப்படுகிறது. ஒரு காலத்துல பாபர் மசூதியை இடித்தார்கள். அப்ப அதுல அந்த வழக்குல முக்கியமான குற்றவாளிகளாக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள்லாம் காணப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்ல. அதே மாதிரிதான் குஜராத்ல மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்தப்ப அமெரிக்க நாடு கூட அந்த மோடி எங்களுடைய நாட்டிற்கு வரக்கூடாது என்று சொல்லி தடை விதித்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? இல்ல. எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னதான் தீர்வு? அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதை நம்ம நிச்சயமாக உணர முடியும். அந்த மீட்பரை குறித்து தான் முழு வேதாகமும் பேசுகிறது. இந்த யாத்ரா புஸ்தகம் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு மீட்பரை கடவுள் எவ்விதமாக எழுப்பினார், மோசே என்கிற அந்த தலைவன் மூலமாக கடவுள் எவ்விதமாக செயல்பட்ட அந்த மக்களை விடுவித்தார் என்கிற வரலாற்றை நமக்கு பேசுகிறோம். அதை மக்கள் இன்றைக்கும் பல்வேறு விதமான அடிமைத்தனத்துல சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் மனித உரிமை ஆணையம் இருக்கு, இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் அங்கே மக்கள் விடுதலை அடைந்தவர்களாக, சுதந்திரமாக, நன்மை பெற்றுக்கொண்ட மக்களாக, நன்மை அனுபவிக்கக்கூடிய மக்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்றுதான் நம்ம சொல்லணும். மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. போராடி போராடியே அங்கே வாழ்க்கை முடிந்து போகும் போல. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அநேக போராட்டங்களை நம்முடைய சமகாலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே உயிர் வாழ்வதற்காக, தங்களுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகளுக்காக மக்கள் போராடுகிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அரசாங்கம் மக்கள் கேட்காமலே செய்யணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். மக்களுக்காக, மக்களுக்கென்று, மக்களால் உருவாக்கப்படக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. 120 கோடி பேருக்கு மேலும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இந்திய துணை கண்டத்துல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. இந்த 8 கோடி பேர் செத்தா என்ன? அப்படிதான் இன்னைக்கு தலைவர்கள் யோசிக்கிறாங்க. 120 கோடி பேர்ல ஒரு 8 கோடி பேர் செத்தா ஒண்ணு குடி முடி போய்விடாது. இந்த தமிழ்நாட்டுல இந்த மக்களை அழிக்கக்கூடிய நாசகரமான பல திட்டங்கள் வந்தாலும் ஏன் மிகப்பெரிய நன்மை நடப்பதற்காக ஒரு சின்ன தியாகம் நம்ம பண்ணக்கூடாதா என்று சொல்லி அங்கே தலைவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே மக்கள் மீதான எந்த விதமான கரிசனையும் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மக்களுடைய உரிமைகள் அங்கே பறிக்கப்படுகிறது. மக்களுடைய உரிமை குரல் அங்கே நசுக்கப்படுகிறது. சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் ஒருபுறம் மக்கள் கடவுளா பார்க்கிறாங்க. இங்கே எகிப்து தேசத்துல பார்க்கிறோம், பார்வோன் மன்னன் அன்னைக்கு அவன் கடவுளாக பார்க்கப்பட்டான். தன்னை கடவுள் என்று சொல்லி அவன் காண்பித்தான். இன்னைக்கு சாதாரணமா சினிமா நடிகைகளையும் மக்கள் கடவுளா நினைக்கிறப்ப அன்னைக்கு பார்வோனை கடவுளாக அவங்க நினைச்சதுல தப்பே கிடையாது.
அவன் அவ்வளோ பெரிய அதிகாரத்தோடும் அந்த எகிப்திலே அவன் மன்னனாக காணப்பட்ட போது மிகுந்த பெருமையோடும் ஆணவத்தோடும் அவன் கடவுளுக்கு இணையாக தன்னை கடவுளாக காண்பிக்கக்கூடியவனாக இந்த புதிய மன்னன் காணப்பட்டான். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த வரலாறு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்கிற அந்த காரியத்தை அங்கே மனிதனுக்கு நினைவுபடுத்துகிறது. மீட்பர் இல்லாமல் மக்களுக்கு விடுதலை கிடையாது. மீட்பர் இல்லாமல் அங்கே மக்களுக்கு மீட்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அன்றைக்கு இருந்த அந்த யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள், தாங்கள் அடிமைகள் என்கிற சிந்தனை கூட அவங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு உரையாடல்ல அங்கே சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 8வது அதிகாரம் வசனம் 33. யோவான் 8 வசனம் 33. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி விடுதலையின் நற்செய்தியை அங்கே இயேசு கிறிஸ்து பேசிய போது அதை கேட்ட மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்களாம் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. ஆனா அந்த காலத்துல அவங்க யாருக்கு அடிமையா இருந்தாங்க? ரோமர்களுக்கு அவங்க அடிமையா இருந்தாங்க, ரோம அரசாங்கத்துக்கு. இங்க நம்ம யாத்திராத்துல பாக்குறோம், எகிப்திய மன்னனுக்கு அவங்க அடிமையா இருந்தாங்க. ஆனா சொல்றாங்க, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை. இன்னைக்கு கூட மக்கள் அப்படிப்பட்ட சிந்தனையில தான் இருக்கிறாங்க. தாங்கள் அடிமைகள் என்கிற சிந்தனையே இன்னைக்கு மக்களுக்கு இல்லை. ஏதோ அன்னன்னைக்கு வாழ்க்கை ஓடுனா சரி, ஏதோ நம்ம குடும்பம் நல்லா இருந்தா சரி. எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்கிற சிந்தனை அங்கே மனிதனுக்கு இல்லை. தாங்கள் அடிமைகள் என்கிற அந்த உண்மையை அங்கே ஏற்றுக்கொள்ள மனிதனுக்கு விருப்பம் இல்லை. இயேசு சொல்றார் 34 வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறது. அவை பல்வேறு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து அதை குறித்து தான் அங்கே பேசுகிறார். அங்கே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ அடிமைத்தனத்தை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அங்கே குமாரன் தரக்கூடிய விடுதலையை குறித்து அவர் பேசுகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவே. நம்ம அந்த விடுதலையை பெற்ற மக்களாக, இயேசு கிறிஸ்து அருளி இருக்கக்கூடிய மீட்பை பெற்ற மக்களாக நாம் உண்மையாகவே காணப்படுகிறோமா? இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே உண்மையாக மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையில சிந்திச்சு பார்ப்போம். நம்ம கண்ணு முன்னாடி பல்வேறு அடிமை தலைகளிலே மக்கள் சிக்கி தவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் இருக்கும்போது மக்கள் இயல்பாகவே அந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவனாக காணப்படுவான். இங்கே இஸ்ரவேல் மக்கள் கூட அந்த காரியத்தை தான் செஞ்சாங்க. 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் முறையிடக்கூடிய சத்தம் கடவுளுடைய சந்நிதியை எட்டியது. அன்னைக்கு அவங்களுக்கு மனித உரிமை ஆணையம் கிடையாது, அவங்களுக்கு உதவி செய்ய எந்த விதமான அமைப்புகளும் கிடையாது. கடவுள் மட்டுமே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்தவர்களாக அங்கே ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். கிட்டத்தட்ட 430 ஆண்டு காலமாக அந்த அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்ட மக்கள், அந்த பார்வோன் மன்னனாலே ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள், அவளுடைய சத்தத்தை, அவர்கள் முறையிடக்கூடிய சத்தத்தை அங்க ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் இது பல்வேறு உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்து. நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோமா? மக்கள் இவ்வளோ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு விடுதலை தேவை, அவங்களுக்கு மீட்பு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம யோசிக்கிறத விட உலக மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை விட உலக மக்கள் நிறைய யோசித்து அதற்காக செயல்படுகிறார்கள். கதிராமங்கலத்துல ஒரு வாலிப பெண் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துச்சு. அதுக்காக குண்டர் தடுப்பு சட்டத்துல தூக்கி உள்ள போட்டாங்க. அவங்க பேர் தெரியுமா?
நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோமா? அது நம்முடைய இருதயத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சிந்தனையிலே அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? அல்லது இந்த நியூட்ரல்ல போற வண்டி மாதிரி நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கிறோம். மக்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் நிறைய பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் அதை பற்றி பேசுகிறாங்க, யூடியூப்ல வருது, வாட்ஸ்அப்பில் வருது. ஆனால் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான். மக்களுடைய சிந்தனைகள் அங்கே மழுங்கடிக்கப்படுகிறது. மக்கள் எதை குறித்தும் சிந்திக்க விடாதபடி அங்கே ஊடகங்கள் பல்வேறு நயவஞ்சக திட்டங்களை அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, பிக் பாஸை குறித்து நீங்க ஒரு முறையாவது நீங்க பேசியிருப்பீங்க, ஒரு முறையாவது நீங்க அதை கேட்டிருப்பீங்க, ஒரு முறையாவது அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள், டிவிலையும் சரி, யூடியூப்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, அதை குறித்ததான செய்திகள் தான் வந்துட்டே இருக்கு. அங்கே மக்கள் எதற்காக இந்த உலகத்துல வாழ்கிறோம் என்கிற அந்த வாழ்வின் அர்த்தம் தெரியாத நிலையில இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்னைக்கு மன நோயாளிகளாக அங்கே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு ஏன் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான அர்த்தம் புரியல. கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு, அங்கே எதற்காக நான் இந்த உலகத்துல இருக்கிறேன் என்கிற சிந்தனை இல்லை. அதை குறித்து சிந்திக்க அவனுக்கு விருப்பமும் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் என்ன யோசிக்கிறோம்? இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் அவளை ஒடுக்கினது நிமித்தமாக அவன் செய்த மிக முக்கியமான காரியம் 14 வசனத்துல பார்க்கிறோம். சாந்தும் செங்கலுமாகியவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகல விதமான வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார். அவன் வாழ்க்கையின் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறான். ஏன் நம்ம இந்த உலகத்துல வாழணும், இப்படி நான் இந்த உலகத்துல கஷ்டப்படணுமா என்று சொல்லி அவர்கள் ஜீவனையும் அவர்களுக்கு கசப்பாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தின் நிலையை கூட நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு மீட்பர் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக, உண்மையாகவே நாம் மீட்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் அந்த மீட்பரை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய தேவை நமக்கு உண்டு. மக்களுடைய அடிமைத்தனத்தை நம்ம உணராத வரையில, அதை குறித்து நாம் யோசிக்காத வரையில, சிந்திக்காத வரையில நாம் மீட்பராகிய கிறிஸ்துவ அவங்களுக்கு காண்பிக்க மாட்டோம். உண்மையான விடுதலை, உண்மையான மீட்பை தருகிறவர் கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம மறைச்சு வைக்கிறோம், அதை குறித்து நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஆனால் முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்கிற அந்த செய்தியை நமக்கு சொல்லுது. இந்த யாத்ராமத்தில் வரக்கூடிய இந்த வரலாற்று சம்பவம் கூட இயேசு கிறிஸ்துவே மெய்யான மீட்பர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே ஒரு பக்கம் அடிமைப்பட்ட அந்த மக்களை குறித்து இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அந்த மக்களை அடக்கி ஆளுகை செய்கிற அந்த மன்னனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த புதிய மன்னன் யார்? இந்த புதிய மன்னன் வரலாற்று நூல்ல அவனை குறித்ததான குறிப்பு அங்கே காணப்படுகிறது. ஆனா வேதாந்தத்தில் அவனுடைய பெயர் நமக்கு சொல்லப்படலை. ஆனா இந்த மன்னன் என்ன செய்தான்? முக்கியமாக 3 காரியங்களை செய்தான் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக. முதலாவது, அவன் ஆலோட்டிகளை நியமித்து, விசாரணைக்காரரை நியமித்து அவர்கள் செய்யக்கூடிய, சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை கடினமாக்குகிறான். அதான் வசனம் 11, 12 நம்ம பார்க்கிறோம். 12 வசனத்துல, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். மன்னன் நினைத்தது போல இப்படி அடக்கி ஒடுக்கினால் அவனுடைய வளர்ச்சியை தடுத்துடலான்னு சொல்லி யோசிச்சான். ஆனா இன்னும் அவங்க மக்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். ஆக இரண்டாவது ஒரு காரியத்தை அவன் செய்ய முற்படுகிறான். அங்கே இஸ்ரேல் மக்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும். அப்படி கொன்றுவிட்டால் அந்த வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் தடுக்கலாம் என்று சொல்லி யோசித்து அதற்காக எபிரேய மருத்துவச்சிகளை அவன் அழைக்கிறான். 15 வசனம், அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி பிறக்கிற ஆண் பிள்ளைலாம் என்ன செஞ்சிடணும், கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டினான். உள்ள நிறைய மருத்துவ பெண்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க 2 பேர் நமக்கு
சொல்லப்பட்டிருக்கு. சிப்பிரால் பூவால். முதலாவது தன்னுடைய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி அங்கே மக்களை அடக்கி கடினமாக அவங்கள வேலை செய்ய வச்சு அவ்விதமாக அந்த மக்களை ஒடுக்கலான்னு சொல்லி யோசிச்சான். அது முடியலை. இரண்டாவது, எபிரேய மருத்துவர்ச்சிகளை பயன்படுத்தி அந்த வளர்ச்சியை அவன் தடுக்கலான்னு சொல்லி யோசிச்சான். ஆனால் அது முடிந்ததா என்று சொல்லி பார்த்தா அதுவும் நடக்கலை. ஏன்னு சொன்னால் அந்த மருத்துவர்ச்சிகள் கடவுளுக்கு பயந்ததுனால அங்கே ஆண் பிள்ளைகளெல்லாம் அவங்க கொலை செய்யலை, அவங்க உயிரோடு அவர்கள் காப்பாற்றினார்கள். 17ஆம் வசனத்தில், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஏன் இப்படி செஞ்சாங்களா? தேவனுக்கு பயந்ததினால். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார். பயம் என்று சொன்னால் பக்திக்குரிய அந்த பயம் இல்லை. பயம் என்று சொன்னால் அங்கே கடவுளுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு பயம், கடவுளுடைய பசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு பயம். மருத்துவச்சிகள் யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, எகிப்திய மன்னனுடைய கட்டளை கீழ்ப்படியாம ஆண் பிள்ளைகளெல்லாம் அவர்கள் உயிரோடே காப்பாற்றினார்கள். கடவுள் பயம் அப்படின்னா இன்னைக்கு அகராதியிலே இல்லை. இன்னைக்கு கடவுள் பயம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கா? கடவுள் பயத்தை இன்னைக்கு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த வேதாகமத்தை கையிலே ஏந்தி கொண்டு இந்த வேதாகமத்தை வைத்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கிமார்கள், போதகமார்கள், ஊழியர்கள், அவங்க மத்தியில இன்னைக்கு கடவுள் பயம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம விசுவாசிகளை யோசிக்க முடியும். அது விசுவாசிகள் நினைக்கிறாங்க, பைபிளை கையில தூக்கிட்டு பேசுற இவருக்கு கொஞ்சம் கூட கடவுள் பயமே இல்லை, இவர் இஷ்டப்படி செய்யறாரு, இஷ்டப்படி பேசுறாரு, கடவுள் இவரை ஒன்றும் செய்யல, நம்மளை மட்டும் ஏதாவது செஞ்சிருவாரா? அங்கே விசுவாசிகள் மத்தியிலே கடவுள் பயம் இன்னைக்கு இல்லை. திருச்சபை மக்கள் மத்தியில இந்த எகிப்திய மருத்துவச்சிகள் மத்தியிலே காணப்பட்ட அந்த பயம் என்கிற அந்த மிக முக்கியமான குணாதிசயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்ததுனால அவங்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே காப்பாற்றினார்கள். கடவுள் அந்த மன்னனுடைய திட்டம் நிறைவேறலை. அதுக்கப்புறம் அந்த மன்னன் மூன்றாவது ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறான். அவன் சொல்றான், இந்த காரியத்தை எகிப்திய மக்கள் அனைவருக்கும் அவன் சொல்லுகிறான். 22ஆம் வசனத்துல, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடைய வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அங்கே எகிப்திய மக்கள் கூட அந்த குழந்தையை தூக்கி நதியில வீசி எறியலாம். இஸ்ரேலிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மன்னன் இயற்றிய இந்த சட்டத்தின் மூலமா, மன்னன் இயற்றிய இந்த சட்டம் சாதாரண மனுஷனுக்கும் அங்கே அதிகாரத்தை கொடுத்தது. ஆகவே மிக இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்றார்கள். இந்த பார்வோன் மன்னன் இவ்வளவு திட்டங்களை தீட்டி அந்த மக்களை ஒடுக்க அவன் நினைத்தான். ஆனா அவனுடைய திட்டம் நிறைவேறல. ஆண்டவர் அவர்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். அந்த மக்கள் இன்னும் அதிகமாக பெருகினார்கள். எபிரேய மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்ததுனால அங்கே தொடர்ந்து அந்த மக்கள் பெருகி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இந்த மக்களை எப்படியாவது அடக்கி ஆள வேண்டும், இந்த மக்களுக்கு கடினமான வேலைகளை கொடுத்து அவங்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து செயல்பட்ட ஒரு மன்னனை குறித்து இந்த வேதாகமத்தின் யாத்ரா முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் அடிமைப்பட்டு கிடக்கூடிய மக்களை குறித்து இந்த முதல் அதிகாரம் பேசுகிறது. இன்னொரு புறம் அந்த மக்களை அடக்கி ஆள முற்பட்ட ஒரு மன்னனை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு பேசுகிறது. இன்றைக்கு ஒரு பார்வோன் அல்ல, எத்தனையோ பார்வோன்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. முன்னாடிலாம் இலுமினாட்டிகள் அப்படிங்கிற பேரை ரொம்ப நம்ம கேள்விப்பட முடியாது. ஆனா இன்னைக்கு சாதாரணமா எல்லாரும் அந்த பேரை பயன்படுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய சீமான் வெளிப்படையா அந்த இலுமினாட்டிகள் அமைப்பை பத்தி பேசுற ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ரகசியமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உலகத்தை ஆள நினைக்கிறது.
அவங்க தான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய திட்டம் என்ன, அவங்களுடைய எண்ணம் என்ன? இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம், ஒரு தூதன் கலசத்தை ஊத்தின உடனே 1/3 மக்கள் பஞ்சத்துல செத்துட்டாங்க. அப்புறம் 1/3 மக்கள் யுத்தத்துல செத்துட்டாங்க. ஆக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் 600 கோடி பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையை அப்படியே குறைச்சா என்ன? அதான் அவங்களுடைய திட்டம். அவங்க ஒரு உயிர் இறக்கம் கரிசனை அப்படிங்கிற சிந்தனைலாம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு பெரிய ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அது விபத்துக்குள்ளாகுது, அதுல ஒரு 600 பேர் 650 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒரு 8 பேர் மட்டும் இறந்துறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பெருசா யோசிப்போமா அதை குறிச்சு? அது மாதிரிதான் 650 கோடி பேர்ல ஒரு 8 கோடி பேர் செத்தா அவங்க ஒரு பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க. கோடி அப்படிங்கிற அந்த சைபர்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியம் கிடையாது. அதை சமகாலத்துல ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை முன்னுரைத்து இருக்கிறார். முழு வேதாகம் இதை குறித்து மிக தெளிவாக பேசுகிறது. ஆகவே நம்ம சும்மா இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, சும்மா இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கல. நம்முடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பக்கம் ஒரு சில தலைமுறை மக்கள் அங்கே அடிமைத்தனத்துல இருந்து செத்து போயிடறாங்க. ஆத்திரம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே கடவுள் ஒண்ணுமே செய்யாத மாதிரி அங்கே தெரிகிறது. கடவுள் செயல்படாததை போல அங்கே தோன்றுகிறது. இன்னைக்கும் கூட அவ்விதமாகத்தான் மக்கள் யோசிக்கிறார்கள். அந்த சீக்ரெட் சொசைட்டி தான் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை அது அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி செய்யக்கூடிய, சர்வத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய, சர்வாதிகாரம் பொருந்திய ஒரு கடவுளை குறித்து இந்த வேதாகம் நமக்கு பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடவுளைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முழு உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கடவுள் அமைதியா இருப்பதை போல அங்கே தோற்றம் அளிக்கலாம், ஆனால் அவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் அந்த கடவுளுடைய திட்டத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுடைய காரியங்களெல்லாம் அங்கே ஒடுக்கினாலும் நிச்சயமாக கடவுளுடைய திட்டம் நிறைவேறும். ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்கிறாங்க, மக்கள் போராடவே கூடாது, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. காவல்துறை நம்ம யோசிக்கிறோம், நம்மளெல்லாம் காக்கக்கூடிய துறை தான் காவல்துறை என்று சொல்லி. ஆனால் உண்மை அதுவல்ல. காவல் பணியை செய்யறாங்க ஒரு பக்கம், ஆனால் காவல்துறை அங்கே ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஏவல் நாய். ஆளும் அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ அதை தான் காவல்துறை செய்யும், இராணுவம் செய்யும். பார்வோனை போல அங்கே மக்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே பார்க்கிறோம். பல்வேறு நிலைகளில் அங்கே பல்வேறு அதிகார மையங்களை நம்ம பார்க்கிறோம், பல்வேறு அதிகாரங்கள் துறைத்தனங்களை நம்ம பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அங்கே மீட்பருடைய தேவையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு மெய்யாகவே மீட்பர் தேவை என்கிற சத்தியத்தை அது நமக்கு உணர்த்துகிறது. அது இயேசு கிறிஸ்துவே மீட்பர், இயேசு கிறிஸ்துவே விடுதலையாளர் என்பதை நானும் நீங்களும் அனுபவித்திருப்போம் என்று சொன்னால் அவரை நம்ம இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியது அவசியம். அப்ப மக்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, மக்கள் நிறைய பேர் அதை குறித்த சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதை குறித்து யோசிக்காத பட்சத்துல, அதை குறித்து சிந்திக்காத பட்சத்துல அந்த மக்களுக்கு மீட்பரை நம்ம எப்படி காண்பிப்போம்? மக்களுடைய அடிமைத்தனத்தின் நிலையை நம்ம பார்ப்போம். எவ்வளவு அடிமைத்தனத்துக்குள்ளாக மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக கடவுளை குறித்து நம்ம சிந்தித்து முடிப்போம். ஒரு பக்கம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கம் அந்த மக்களை அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு மன்னன். இதன் மத்தியிலே கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த முதல் அதிகாரத்துல அதை பத்தி நம்ம ஏதாவது ஒரு குறிப்பை பார்க்க முடியுமா? கடவுள் ஒண்ணுமே செய்யாத மாதிரி அங்கே தெரிகிறது. கடவுள் அமைதியா இருப்பதை போல அங்கே தோன்றுகிறது.
ஆனால் முதல் அதிகாரத்துல அங்கே கடவுள் நன்மை செய்யக்கூடியவராக அங்கே காண்பிக்கப்படுகிறார். 20 வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 1:20. தேவன் மற்றவர்களுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். என்ன நன்மை செஞ்சாரு, அது எப்படிப்பட்ட நன்மை, அது தெளிவா நமக்கு போடப்படலை. 21 பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா எபிரேய மருத்துவ பெண்கள் அவங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், தலைக்கும்படி செய்தார், நன்மை செய்தார். நன்மை செய்யக்கூடிய கடவுளாக அவர் அங்கே காண்பிக்கப்படுகிறார். கடவுள் சும்மா இல்லை, அவர் அமைதியா இல்லை. இஸ்ரவேலை காக்குகிற ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மளை மாதிரி அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதில்லை. நம்மளை மாதிரி அவர் ஓய்வெடுக்கக்கூடிய கடவுள் அல்ல. அவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுள், அவர் செயலாற்றுகிற கடவுள். வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், அவர் தொடர்ந்து செயல்படுகிறார். எவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சு மக்களை படைச்சு அவர் சும்மாவா இருப்பாரு? நிச்சயமாக இல்லை, அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த முதல் அதிகாரம் மீட்பருடைய தேவையை அது உணர்த்துகிறது. அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்கிற உண்மையை அது உணர்த்துகிறது. அந்த மீட்பரை குறித்ததான காரியங்களை தான் நம்ம தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். அவை முழு வேதாகமும் யாத்ரா புஸ்தகமும் அங்கே கிறிஸ்துவாகிய மீட்பரை அது நமக்கு காண்பிக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளி இருக்கக்கூடிய அந்த மீட்பை நம்ம உண்மையாகவே நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவித்திருக்கிறோமா? இயேசு வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், இது இயேசு கிறிஸ்து பிறகுறதுக்கு முன்னாடி நடக்குது. இந்த சம்பவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்குது. அப்புறம் காலம் நிறைவேறின போது அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய அவர் இந்த உலகத்துக்கு வருகிறார். அந்த சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அவர் மீட்பின் பணியை செய்து முடிக்கிறார். அங்கே பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கூடிய மக்களுக்கு மெய்யான விடுதலையை தரக்கூடியவராக தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அந்த மீட்பை அவர் உண்டு பண்ணினார். அந்த வரலாற்றையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். இன்னைக்கு இவ்வளோ 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறையரசின் மக்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த விடுதலை மீட்பை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவித்த மக்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சம காலத்துல இவ்வளவு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமா? அவங்களுக்கு மீட்பர் தேவை என்பதை நம்ம யோசிக்கிறோமா? அவங்களுக்கு இந்த மீட்பராகிய கிறிஸ்துவை நம்ம காண்பிக்கிறோமா? இந்த காலை வேளையில நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஜெபத்திற்காக தலைவனாக எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்சத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்சத்துகிறோம். நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற நம்முடைய வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுகிறீர். கிறிஸ்துவாகிய மீட்பரை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக நம்முடைய வேதத்திலே இவைகள் அனைத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இப்போது நாங்கள் சிந்தித்த அந்த இஸ்ரவேலருடைய வரலாற்று சம்பவத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை பல்வேறு ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நீ செய்த அந்த மீட்பின் செயலை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அந்த புதிய மன்னன் மூலமாக அந்த மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே சென்றாலும் நீர் அந்த மக்களை மீட்டெடுத்த அந்த வரலாற்றை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த செய்தி இன்றைக்கு கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஆனால் இன்றைக்கும் பல்வேறு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக எங்களுடைய மக்கள், இந்த உலகத்திலே மக்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருளியிருக்கக்கூடிய விடுதலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அடிமைத்தனத்தின் அடிவேரை, அதனுடைய ஆணி வேரை எங்களுக்கு நீர் காண்பித்து அதிலிருந்து விடுவிக்கும்படியாக எங்களை விரும்புகிறேன். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். நாங்கள் விடுதலை பெற்ற மக்களாக, மீட்படைந்த மக்களாக, மீட்பராகி உண்மை நாங்கள்
இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் காண்பிக்க நீ உதவி செய்யும். நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கையின் செய்தியை நாங்கள் பறைசாற்ற எங்களுடைய வாய்களை நீர் திறந்தருளும். நாங்கள் நிர்விசாரமாய் எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் வாழாதபடி எங்களுடைய வாழ்வின் அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களை மீட்டெடுத்த அந்த மீட்பின் திட்டத்தை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை நீ சீர்படுத்தும், எங்களுடைய சிந்தனைகளை நீ தூய்மைப்படுத்தும். உமக்கு உகந்த மக்களாக, உம்முடைய மக்களாக நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்ததாமே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மீட்பர், நீரே ரட்சகர் என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது உம்முடைய பிரியாத சமூகம் எங்களோடு கூட தொடர்ந்து காணப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பியிருந்தோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவனையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் என்னென்று இருப்பதாக. ஆமென்.